வணக்கம். இப்போ நம்ம தூயமல்லி வெந்தயக்களி மிக்ஸை வச்சு நம்மளோட வெந்தயக்களி மிக்ஸையை வச்சு எப்படி வெந்தயக்களி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் 1 டம்ளர் மாவு எடுத்து நீங்கள் கப்பில் எதுனாலும் அளந்துக்கலாம். 1 கப் எடுத்தால் அதுக்கு 3 பங்கு தண்ணி சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக தூளுப்பு போட்டு அடுப்பில் வைக்காமையே ஃபஸ்ட்டு நம்ம நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கணும். கலந்துட்டு அடுப்பில் வச்சு ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் கைவிடாமல் கிளக்கிட்டு இருந்தோன்னா 10 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு நல்லா வெந்துடும். இப்போல்லாம் களி பண்ணுறதே அவ்வளோ ஈஸியாக இருக்குங்க. இட்லி தோசை பண்ணி சட்னி பண்ணுற அந்த டைம் தான் நம்மளுக்கு களி மிக்ஸு, நம்மளோட பொங்கல் மிக்ஸு, பேன் கேக்கு பிள்ளைங்களுக்கு சத்தா அது எல்லாமே அந்த டைம் தான் ஆகுது. இப்போ நல்லா தொட்டு பார்த்திங்கன்னா தண்ணி வச்சு தொட்டு பார்த்தா நல்லா வெந்துடும். வெந்ததுக்கு அடுத்து நம்மளுக்கு 1க்கு 1.5 பங்கு நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் கருப்பட்டி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வெந்ததுக்கு அடுத்து தான் போடணும். நம்ம களி நல்லா வெந்தோடனே நம்ம இனிப்புக்கு என்ன தேவையோ இனிப்புக்கு தகுந்த அளவு போட்டுக்கலாம். நான் 1க்கு 1.5 பங்கு போட்டிருக்கேன். நல்லா கைவிடாமல் கிளக்கிட்டு பொதுவாகவே களி எந்த களினாலும் வெந்தயக்களி உளுந்தங்களி எதுனாலுமே எண்ணெய் நம்ம நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும். அதில் ஃபஸ்ட்டு நம்ம எந்த அளவு சேர்ப்போமோ அதில் பாதி ஃபஸ்ட்டு ஊற்றி நல்லா கிளறி விட்டுறணும். அந்த எண்ணெயெல்லாம் நல்லா களி உள்வாங்கிடும். மீத உள்ள எண்ணெயை அடுத்து சேர்க்கணும். இந்த எண்ணெயெல்லாம் நல்லா உள்வாங்கினதுக்கு அடுத்து மீத உள்ள எண்ணெயை சேர்த்து கிளறும் போது என்ன ஆகும்னா அது எண்ணெய் பிரிஞ்சு அப்படியே அல்வா பதத்துக்கு நம்மளுக்கு கிடைக்கும். நான் நிஜமாக சொல்கிறேங்க, இந்த களியை அல்வான்னு சொல்லி கொடுத்து பிள்ளைங்க சாப்பிடுவாங்க அப்படின்னு நான் நம்பவே இல்லை. ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டு. நம்ம பச்சரிசியில் பண்ணுற களி கூட ஒரு மாதிரி ட்ரையாக தெரியும். நம்மளுக்கு வெந்தயத்தோட அந்த பச்சை ஸ்மெல் இருக்கும். இதில் வெந்தயத்தோட தன்மை இருந்தாலும் ஆனால் அந்த ஸ்மெல் இல்லாமல் அந்த டேஸ்ட் என்னன்றதுல ஒரு மாதிரி வித்தியாசமாக தூயமல்லியோட அரிசினால் அந்த டேஸ்ட்டு அவ்வளோ வித்தியாசமாக நல்லா எடுத்து கொடுக்குது. வெந்தயக்களி மிக்ஸ் எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்ற வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னாவே நம்ம வெந்தயம் எந்தளவுக்கு அதிகமாக சேர்த்துருப்போம்னு தெரியும். அவ்வளோ வெந்தயம் சேர்த்துருந்தாலுமே இதில் அந்த தன்மை அந்த வாசனை வெந்தயத்தோட வாசனையெல்லாம் இருந்தாலும் அந்த கசப்பு தன்மை இல்லை. பிள்ளைங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. நீங்கள் ஒன் டைம் எவ்வளவோ ஃபுட்டை நம்ம வித்தியாசமாக ட்ரை பண்ணுறோம். நம்மளோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டான களியை இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வெயில் காலத்துக்கு வீக்லி 2 டைம்ஸ் ஆகுது நம்ம வெந்தயக்களி செஞ்சு சாப்பிட்லாம். தேங்க்யூ.